ரமலான் மற்றும் நோன்பு பெருநாளை ஒட்டி அனைத்து கூட்டரசு ஊழியர்களுக்கும் சிறப்பு நிதி உதவியாக 500 ரிங்கிட் வழங்கப்படுகிறது. ஒப்பந்த பணியாளர்கள் உட்பட கிரேட் 15 மற்றும் அதற்கு கீழ்ப்பட்ட அனைத்து ஊழியர்களும் மார்ச் 13ஆம் தேதி இதனை பெறுவர். இது அரசு ஊழியர்களின் நலனுக்காகவும் அவர்களின் விழாக்கால தயார் நிலைக்கு உதவும் வகையிலும் வழங்கப்படுவதாக பொது சேவைத்துறை அறிக்கை ஒன்றில் கூறியது. அதே சமயம் ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர்களுக்கு 250 ரிங்கிட் வழங்கப்படுகிறது. இதற்கிடையில் பேராக் மாநில அரசும் அதன் ஊழியர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மாநிலத்தின் அனைத்து அரசு பணியாளர்களுக்கும் ட்வீட் ராயா அன்பளிப்பாக 1500 ரிங்கிட் வழங்கப்படுகிறது. மொத்தம் 16.9 மில்லியன் ரிங்கிட் செலவினத்தை உட்படுத்திய இந்த உதவி மார்ச் 16ஆம் தேதி வழங்கப்படும். இதில் மாநில நியமன ஆசிரியர்கள், ஓபிஜே, காஃபா ஆசிரியர்கள், ஜேபிகேகே தலைவர்கள், மைஸ்தே பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் பயனடைவர் என மந்திரி பசார் டத்தஸ்ரீ சாரானி முகமது கூறினார். பினாங்கில் உள்ள இந்து கோயில்கள் தொடர்பான விவகாரங்களில் வெளியார் யாரும் தலையிட வேண்டாம் என செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மாநிலத்தில் உள்ள கோவில்கள் தொடர்பான முடிவுகள், வழிகாட்டல்கள் எதுவாகினும் அங்குள்ள சமூகத்தினரின் ஒத்துழைப்புடனேயே எடுக்கப்படும். கோவில் தொடர்பில் எந்த பிரச்சனையாயினும் அதனை தீர்ப்பதற்கு மாநில அரசுக்கு தெரியும். ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ எஸ் சுந்தரராஜு, பினாங்கு இந்து அறப்பணி வாரிய தலைவர் RSN ராயர் உள்ளிட்டோருடன் இணைந்து பிரச்சனைகளுக்கு உரிய வகையில் தீர்வு காணப்படும். எனவே வெளியார் இதில் தலையிட வேண்டியதில்லை. மீறி தலையீடு செய்வது சமூகத்தில் குழப்பம், அமைதியின்மை மற்றும் தேவையற்ற அரசியல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என மேலவையில் பேசிய போது லிங்கேஸ்வரன் வலியுறுத்தினார். Isu Kuil Sri Patramat Kaliaman di Jalan Masjid India dan isu rampasan kemah baru-baru ini telah dimanipulasikan oleh pihak tertentu untuk mencetus kebencian. Saya ingin mengingatkan Dewan Yang Mulia ini dan seluruh rakyat Malaysia, negara ini adalah negara berhukum, rule of law. Bagi kes kuil di Jalan Masjid India, penyelesaian telah dicapai melalui rundingan harmoni ini oleh Kerajaan Madani dengan tapak gantian yang telah diselesaikan. Bagi tindakan di BKL, ia adalah peraturan perbandaran dan pelesahan, bukan isu penindasan agama. Saya dari Pulau Pinang. Saya juga terlihat video yang tertular yang naik di media sosial TikTok di atas nama Tamim Dahri dan juga Cikgu Chandra berkaitan kuil berhadapan di Hospital Bukit Mertanyang yang pada khidmat saya sengaja menggugak ketenteraman awam. Saya nak nyatakan di sini, kuil ini dibina sebelum kemerdekaan negara dan semasa hospital ini dibina. Ini adalah satu kuil warisan yang lama dan jangan cuma memainkan sentimen perkauman untuk sentimen perkauman yang menggunakan kuil berkenaan. Saya menyatakan di sini, jika sekali lagi anda masuk campur berkenaan isu kuil Hindu di negeri Pulau Pinang, saya sebagai ahli Dewan Negara bersama saya YB RSN Raya, ahli Parlimen Jelutong yang merupakan pengurusi Lembaga Wakaf Hindu negeri Pulau Pinang, Esko Kerajaan Negeri saya Datuk Sri Sundaraju, Adun Bagan Alam YB Kumaran, Adun Batu Uban YB Kumaran akan menyelesaikan isu kuil kami dengan aman. Jangan cuba mengganggu negeri kami. Sekali lagi, saya memberi amaran, jangan cuba ganggu kuil kami di negeri Pulau Pinang. Kami tahu bagaimana nak selesaikan isu ini dengan baik. கோவில்கள் என்பது மத நம்பிக்கையின் மையம். அவற்றின் நிலை, சட்டப்பூர்வம் மற்றும் பாதுகாப்பு குறித்து முடிவெடுப்பது மிகுந்த கவனத்துடன் செய்யப்பட வேண்டும் என்றார் அவர். புகிட் மர்தாஜா மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கோவில் பற்றி சமூக ஆர்வலர் என தம்மை கூறிக்கொள்ளும் தாமிம் டாரி என்பவர் அண்மையில் வீடியோ வெளியிட்டதை லிங்கேஸ்வரன் சுட்டிக்காட்டினார். அதே சமயம் டிக்டாக்கில் செகு சந்திரா என்ற பெயரில் வலம் வரும் ஆடவரும் இந்த கோயில் பற்றி மோசமாக பேசியுள்ளார். இவர்களுக்கெல்லாம் தாம் சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான், தேவையில்லாமல் மூக்கை நுழைத்து இன மத மோதல்களை எழுப்பாதீர்கள் என லிங்கேஸ்வரன் எச்சரிக்கை விடுத்தார்.
மெக்சிகோவில் ஏற்பட்டுள்ள கலவரங்களில் மலேசியர் எவரும் பாதிக்கப்படவில்லை என வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா உறுதிப்படுத்தியுள்ளது. என்றாலும் அங்குள்ள மலேசிய தூதரகம் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. இந்த கலவரங்கள் குற்றச்செயல் கும்பல்களை எதிர்த்து மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது. இதனால் சில பகுதிகளில் சாலை மறியல்கள் மற்றும் மோதல்கள் ஏற்பட்டுள்ளன. ஆங்காங்கே கட்டிடங்கள் பற்றி எரியும் வீடியோக்களும் வைரலாகியுள்ளன. எனவே மெக்சிகோவில் உள்ள மலேசியர்கள் எச்சரிக்கையாக இருக்கவும், அபாயம் அதிகமான பகுதிகளை தவிர்க்கவும், உள்ளூர் அதிகாரிகளின் வழிகாட்டுதல்களை பின்பற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. ஆபத்து அவசர நிலைகளில் உதவி பெற ஏதுவாக மலேசியர்கள் தூதரகத்தில் தங்கள் தகவல்களை பதிவு செய்யுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள மலேசியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தொடர்ந்து உறுதியாக உள்ளதாக விஸ்மா புத்ரா கூறியிருக்கிறது. வெளிநாட்டு ஓட்டுநர்களை கனரக வாகனங்களுக்கு வேலைக்கு எடுப்பது சட்டவிரோதம் எனவும், உரிய உரிமம் இல்லாமல் ஓட்டினால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் சாலை போக்குவரத்து துறையான JPJ எச்சரித்துள்ளது. அண்மைய காலமாக இந்த போக்கு அதிகரித்து வருவதை அடுத்து இந்த கடும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நேற்றைய ஆப்பமாண்டு வர்கா ஆசிங் சிறப்பு சோதனையில் 11 லாரிகள் வெளிநாட்டு ஓட்டுநர்களால் இயக்கப்பட்டதால் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்களுக்கு தொழில்முறை ஓட்டுநர் உரிமமோ பொதுச்சேவை வாகன அனுமதியோ எதுவும் இல்லை. தவிர கனரக வாகனம் ஓட்ட முறைப்படி பயிற்சி பெற்றதோ அல்லது சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதோ கிடையாது. இந்நிலையில் இனி ஓட்டுநர்கள் மட்டுமல்ல, நிறுவன உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகத்தையும் குறிவைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என JPJ கூறியது. தவிர தேசிய நிதி குற்ற தடுப்பு மையமான NFCC மற்றும் குடிநுழைவு துறையுடன் இணைந்து சட்டவிரோத வேலைவாய்ப்பு மற்றும் நிதி குற்றங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அது எச்சரிக்கை விடுத்துள்ளது. சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் EG ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் EG ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். ரவாங் புக்கிட் செந்தோசாவில் உள்ள குடியிருப்பு பகுதியொன்றில் நிகழ்ந்த கலவரம் தொடர்பான விசாரணைக்காக போலீசார் 6 ஆடவர்களை கைது செய்துள்ளனர். அச்சம்பவ காணொளி முன்னதாக சமூக ஊடகங்களில் வைரலானது. அது தொடர்பில் செய்யப்பட்ட 2 புகார்கள் அடிப்படையில் 18 முதல் 49 வயது வரையிலான அவர்கள் கைதானதாக சாங்கூர் போலீஸ் தலைவர் டத்து ஷசலி கஹார் தெரிவித்தார். 2 குடும்பங்களுக்கிடையில் ஏற்பட்ட தவறான புரிந்துணர்வு மற்றும் அதிருப்தியே கலவரம் மூல காரணம் என தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. இது தனிப்பட்ட தகராறே, குண்டர் கும்பல் அம்சமோ அல்லது இன மோதலோ அல்ல என்றார் அவர். மேற்கொண்டு விசாரணை நடைபெறும் வேளை சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் பொது அமைதியை சீர்குலைக்க வேண்டாம் என்றும் பொதுமக்களை ஷசேலி அறிவுறுத்தினார். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1,00,000 வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். கிடா அலுர்ஸ்தாரில் ஒரு வெப்பக்காற்று பலூன் நெல் வயலில் அவசரமாக தரையிறங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோத்தா சாராங் செமுட் கம்போங் பீசாங் நெல் வயலில் நேற்று காலை 8:30 மணி அளவில் அது தரையிறங்கியதாக சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சி கூறினார். இந்த பலூன் காலை 6:30 மணிக்கு பெண்டாங் மினி அரங்கிலிருந்து புறப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடலுக்கு திசை திரும்புவதை தவிர்க்கவே வேறு வழியின்றி வயலில் தரையிறங்கியதாக குழுவினர் விளக்கம் அளித்தனர். நல்ல வேளையாக அசம்பாவிதம் எதுவும் ஏற்படவில்லை. பலூன் பினாங்கிலுள்ள ஒரு உல்லாச தளத்திற்கு சொந்தமானது என்றும் இத்தாலிய பயிற்சியாளர் மற்றும் உள்ளூர் குழுவினர் அதனை இயக்கியதாகவும் தெரிகிறது. ஆனால் இந்த வெப்பக்காற்று பலூன் பறப்பதற்கு மலேசிய பொது வான் போக்குவரத்து அதிகார தரப்பான CAAM மற்றும் வான்வழி கட்டுப்பாட்டு மையமான ATCயின் அனுமதி இல்லை என்பது விசாரணையில் கண்டறியப்பட்டது. அவர்களுக்கு பேராக் தைப்பிங் வான்வெளியில் மட்டுமே பறக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
இதையடுத்து இந்த விவகாரம் CAAM-இன் கவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. புது தோற்றத்துடன் வந்துவிட்டது சாரதா டெக்ஸ்டைல்ஸ். பல டிசைன்களில் அனைவருக்குமான வண்ண வண்ண ஆடைகள். பிரிக்ஃபீல்ட் சென்ட்ரல் ஸ்ட்ரீட்டில் புது கிளை. உடனே வாங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க. ஜோஹோர் குலுவாங்கில் உள்ள குனுங் லம்பாக் மலையில் ஏறும்போது 54 வயது ஆடவர் லோ யோங் கியோங் மயங்கி விழுந்து மரணமடைந்தார். அவர் தனது மைத்தினியுடன் காலை 11 மணிக்கு மலையேறத் தொடங்கினார். மதியம் 12 மணி அளவில் சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் அவர் திடீரென மயங்கி விழுந்தார். தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்ததை மருத்துவ குழுவினர் உறுதிப்படுத்தினர். இதையடுத்து போலீசார் இச்சம்பவத்தை திடீர் மரணம் என வகைப்படுத்தியுள்ளனர். மரணமடைந்தவரின் உடல் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு இன்று காலை சவப்பரிசோதனை நடைபெறுகிறது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ரொஃபஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.